வட தமிழ்நாட்டில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்ததாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கனமழை முன்னெச்சரிக்கை காரணமாக சென்னை, திருவள்ளூர் மாவட்ட பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் உருவான டிட்வா புயல் வலுவிழந்த போதிலும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் 3 நாட்களாக தொடர் கனமழை பெய்து வருகிறது. தென்சென்னை பகுதிகளில் மிதமான மழை பெய்த நிலையில் வட சென்னையில் பலத்த மழை பெய்தது. திருவொற்றியூர், எண்ணூர், மணலி, வண்ணாரப்பேட்டை, தண்டையார்பேட்டை பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. மாதவரம் செங்குன்றம் நெடுஞ்சாலையில் பிரதான போக்குவரத்து சாலையில் ரெட்டேரியிலிருந்து வெளியேறும் உபரி நீர் ஆறாக ஓடியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதையடுத்து செங்குன்றம் சாலையில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டு அப்பகுதியில் தேங்கிய மழை நீரை 5க்கும் மேற்பட்ட மின் மோட்டார்கள் மூலம் வெளியேற்றும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் பொன்னேரி, மீஞ்சூர், பழவேற்காடு, தச்சூர், சோழவரம், செங்குன்றம், புழல் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்தது. சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்துடன் வாகனங்களை இயக்கினர். சோழிங்கநல்லூர் தொகுதிக்குட்பட்ட ஒட்டியம்பாக்கம் ஊராட்சி அரசன் கழனியிலிருந்து தாழம்பூர், காரணை, சிறுச்சேரி செல்லும் சாலையில் மழைநீர் ஆறு போல் ஓடியதால் வாகன போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. சென்னை எழிலகத்தில் உள்ள மாநில அவசரகால செயல்பாட்டு மையத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு செய்தார். அப்போது மழையால் பாதிக்கப்பட்ட இடங்களில் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள், மீட்பு பணிகள் குறித்து கேட்டறிந்தார். பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு அதிகாரிகளை அனுப்பி துரிதமாக செயல்பட வேண்டும் என்று உதயநிதி உத்தரவிட்டார். இதனிடையே வட தமிழ்நாட்டில் நிலவிய வலுவிழந்த டிட்வா புயல் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்தது. அடுத்த 12 மணி நேரத்தில் மேற்கு திசையில் நகர்ந்து குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி முற்றிலுமாக வலுவிழக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கனமழை முன்னெச்சரிக்கை காரணமாக சென்னை, திருவள்ளூர் மாவட்ட பள்ளிகளுக்கு இன்றும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.